Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing, holy, holy, holy. Holy, holy, holy. I wanna see you. மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து லூக்கா 12ஆம் அதிகாரத்தை நாம் படித்து கொண்டு வருகிறோம். கடந்த 2 பாடங்களாக நம்ம லூக்கா 12ஆம் அதிகாரத்தை படிக்கிறோம். அந்த லூக்கா 12ஆம் அதிகாரத்தினுடைய தலைப்பு என்ன? இயேசுவை பின்பற்றுவோருக்கான மனப்பான்மைகள், ஆட்டிடியூட்ஸ் ஃபார் ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜீசஸ். நம்ம என்னெல்லாம் இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு இன்னைக்குரிய பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த 12ஆம் அதிகாரத்தில் 4 விதமான காரியங்களை தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அதில் 3 காரியங்களை நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய சீஷர்களுக்கு இருக்க வேண்டிய மனப்பான்மைகள், ஆட்டிடியூட்ஸ் ஃபார் தேர் ஃபாலோவர்ஸ். அதில் முதல் பகுதியில் என்ன பார்த்தோம்? லூக்கா 12 1 முதல் 12 வரைக்கும் உபத்திரவங்களை எதிர்கொள்ள இருப்பவர்கள் கொண்டிருக்க வேண்டிய மனப்பான்மை, the kind of attitude those who will face persecution should have. அடுத்த பகுதியில் நம்ம என்ன படித்தோம்? லூக்கா 12 13 21 வரைக்கும் பொருள் உடைமைகள் குறித்த மனப்பான்மைகள், attitude towards material possessions. மூன்றாவதாக லூக்கா 12 22 34 வரை கவலைகளை பற்றிய மனப்பான்மைகள், attitude towards worries. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? லூக்கா 12 35 59 வரைக்கும். இதுதான் இந்த அதிகாரத்துடைய கடைசி பார்ட்டு. இயேசுவின் வருகை குறித்த மனப்பான்மைகள், ஆட்டிடியூட்ஸ் இன் ரிகார்ட் டு ஜீசஸ் ரிட்டர்ன். முதலாவது இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதுலேயும் நம்ம 5 பகுதிகளாக பிரித்து நம்ம படிக்க போகிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகை ரொம்ப முக்கியம். அதனால இதில் ஆண்டவர் என்ன நமக்கு சொல்லி கொடுக்கிறார் என்பதை தெளிவாக கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த முதல் பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லூக்கா 12 35 40 வரைக்கும் இயேசுவின் வருகைக்காக ஆயத்தமாய் இருங்கள், பி ப்ரிப்பேர்ட் ஃபார் ஜீசஸ் கம்மிங். முதலாவது அந்த வசனத்தை நான் வாசித்துறேன், அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லூக்கா 12 35 36. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு கல்யாண உவமையை இங்கே சொல்லுவதை போல நம்ம பார்க்கிறோம். அதில் சொல்லும் பொழுது முதல் வசனத்தில் நம்ம என்ன வாசித்தோம் அப்படின்னா, உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும். இது என்ன கல்யாணம்னு சொல்றாங்க, அறைகள் கட்டப்பட்டதாகவும் சொல்றாங்க அப்படின்னா, அப்போ முதலாவதாக இயேசு கிறிஸ்து ஆயத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு 3 விதங்களிலே ஆயத்தம் ஆகணும் அப்படின்றதுல முதல் பார்ட்ல நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தார்? என்னை பின்பற்றுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும், உபத்திரவத்திற்கு பயப்படக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாரு, பேராசை இல்லாமல் இருக்க வேண்டும், மூன்றாவதாக கவலை இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த 3 குணத்தோடு இருக்கிறவர்கள் தான், இல்லாவிட்டால் இந்த 3 மனப்பான்மையோடு இருப்பவர்கள் தான் இயேசுவின் வருகையை குறித்த மனப்பான்மையோடு இருப்பார்கள்னே சொல்லிடலாம். அதனால நம்ம இந்த பகுதியை ரொம்ப தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். இது என்ன? இது அறைகள் கட்டப்பட்டதாகவும் அப்படின்னு போட்டிருக்கே, இது என்ன புரியவே இல்லையே, ஆண்டுடைய வருகைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். ஆங்கில மொழிபெயர்ப்பான NIV வெர்ஷனை இதுக்கு வாசித்து காட்டுறேன். லூக் 12:35. Be dressed ready for service and keep your lamps burning. ஊழியத்திற்கு ஆயத்தமாய் உடை அணிந்திருங்கள், உங்கள் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஆங்கில வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கு. அப்போ உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம விளங்கி கொள்ளணும். ஃபஸ்ட்டு அறைகள் கட்டப்பட்டதாகவும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக தானே சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முதலாவது என்னுடைய சீஷர்கள் நீங்கள் உள்ளான ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் உபத்திரவப்படுறதுனால பயந்து பயந்து அதையே நினச்சிட்டு இருக்காதீங்க, இல்லாட்டி பொருளாசையோடு கூட நீங்கள் இருக்காதீங்க, பேராசையாக இது வேணும் அது வேணும்னு யோசிக்காதீங்க, இல்லாட்டி கவலைகள்லே அப்படியே மூழ்கி விடாமல் எப்பொழுதுமே உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் என்னுடைய வருகையை குறித்ததான எண்ணம் இருக்க வேண்டும்.
அப்போ ஒரு கிறிஸ்தவன் சீஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் ஒரு வேளை இந்த உலகத்தில் நம்ம பிழைக்கும்படியாக நமக்கு வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம், நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கலாம், பிள்ளைகள் இருப்பாங்க, கணவன் மனைவி, இப்படி நிறைய உறவுகள் இருந்தாலும் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, ஏக்கம்தான் இருக்க வேண்டும். அது என்ன அப்படின்னு சொன்னால், இயேசுவே நீர் என்றைக்கு வரப்போகிறீர் அப்படின்ற அந்த ஏக்கத்தோடு அவருக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்க வேண்டும். ஆதி நாட்கள்ல இருந்த அந்த ஆதி திருச்சபையினர் ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் பொழுது மாரநாதா என்று சொல்லி வாழ்த்தினார்கள். அப்படி என்று சொன்னால் இயேசுவே சீக்கிரமாய் வாரும் என்று சொல்லி அர்த்தம். ஆனால் இன்றைக்கு அநேகர் இதை குறித்து ஆயத்தம் இல்லாமல் இருப்பது ஒரு பரிதாபத்துக்குரியதுன்னே சொல்லிடலாம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ உலகத்துல பார்த்தோம்னா, ஆண்டவர்கிட்ட வந்தா ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்களே தவிர, ஆண்டவரே என்றைக்கு நீர் வரப்போகிறீர் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் வாழுகிறதை பார்க்கலாம். ஆனால் தெளிவாக இங்கே இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார், முதலாவது உங்களுடைய இருதயமானது ஆயத்தமாக்கப்பட வேண்டும், உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகும். அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, உங்கள் விளக்குகள் எரிகிறதாகும் அப்படின்னு சொல்லும் பொழுது, சங்கீதக்காரன் வசனத்தை அவர் வெளிச்சம் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான் சங்கீதம் 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் உள்ளான அந்த ஆயத்தத்தோடு இருக்கணும். இரண்டாவதாக கர்த்தருடைய வசனத்தின் மேல் பிரியமாய் இருந்து அதை நாம் கற்றுக்கொண்டு, அதுதான் நமக்கு பாதை காட்டுகிறது. இல்லாவிட்டால் நாம் இருளிலே விடப்பட்டு விடுவோம். ஆகவே வசனத்தை கவனமாக படித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையிலே அதை கை கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி முயற்சி செய்யும் பொழுது மூன்றாவதாக ஒரு பாட்டும் இங்கே கூடவே இருக்குது. உங்கள் விளக்கு எரிகிறதாகும் அப்படின்னு சொல்லும் பொழுது, விளக்கு எரியணும்னா வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய வசனத்தை படிக்கிறோம். அது எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது, யோவானை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுனா, யோவான் அவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒளியாயிருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக அவன் முன்னோடியாக வந்தவன், இயேசுவிற்கு ஊழியம் செய்ய வந்தவன் அப்படின்னு சொல்லிடலாமா? அப்போ நம்மளும் கூட முதலாவது நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். அதுதான் உங்கள் அறைகள் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது உங்கள் விளக்கு எரிகிறதாக அப்படின்னு சொல்லும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் நாம் வாசித்து அதை தியானித்து அதை கை கொண்டு ஆயத்தம் உள்ளவர்களாக மாறணும். நாம் ஆயத்தமாகிறது மாத்திரம் இல்லை, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய விளக்கு எப்பொழுதும் எரிந்து பிரகாசிக்கிறதாக மாற வேண்டும் அப்படின்றதான் இந்த வசனத்தினுடைய விளக்கம். அப்ப இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாய் இருப்பவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, தேவனுக்கென்று சேவை செய்ய உள்ளான அர்ப்பணிப்பும் அதன் மூலமாக கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கவும் வேண்டும் என்று இருப்பவர்கள். ஓகே, அப்ப புரிஞ்சா உங்களுக்கு இந்த வசனத்தினுடைய அர்த்தம்? இப்ப அடுத்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 36ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட உள்ளான ஆயத்தத்தோடு இருக்கிற நீங்கள், வசனத்தை நீங்கள் தியானித்து கை கொள்ளுகிற நீங்கள், பிறருக்கு இதை அறிவிக்கிற நீங்கள், எஜமான் உங்களிடத்துல வந்து கதவை தட்டும் பொழுது நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அப்படிப்பட்டவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறத பார்க்கலாம். சரியா? அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 12:37. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரை பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ ஆண்டவருடைய வருகை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கல்யாண விருந்துக்கு நம்ம கம்பேர் பண்ணிடலாம். பாருங்களேன், இப்போ யாரெல்லாம் அவருக்கென்று சொல்லி ஆயத்தமாயிருந்து அவருக்காக சேவை செய்கிறார்களோ அவர்களை தேவன் அவருடைய கல்யாண விருந்திற்கு அழைத்து சென்று அவர்களுக்கு அவர் என்ன பண்ணுவார்? உபசரிப்பார் அப்படின்றது தான் இங்கே போடப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட விழித்திருக்கிற தன்னுடைய எஜமானுக்கு காத்திருந்து விழித்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்லிட்டு, அந்த விழித்திருக்கிற ஆயத்தமாயிருக்கிற அப்படிப்பட்ட நபர்களுக்கு இயேசுவே தன்னுடைய அறையை கட்டி கொண்டு அவர்களுக்கோடு கூட பந்தி இருந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அடுத்த வசனங்களை வாசிக்கலாமா? லூக்கா 12:38, 39. அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்களை அப்படியே இருக்க கண்டால்
அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப பாருங்களேன், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அவர் பரலோகத்திற்கு பரமேறி சென்று 2000 ஆண்டுகள் கிட்டத்தட்ட முடிந்து விட்டதுன்னு சொல்லிடலாம். அன்றையிலிருந்து ஆதி அப்போஸ்தலர்கள் முதற்கொண்டு இயேசுவினுடைய வருகைக்காக எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள். நம்ம சிறு பிள்ளையா இருக்கும் போதும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு தாகத்தோடு கூட நம்முடைய ஊழியர்களும் நடத்தினார்கள். நாமும் அந்த பாதையிலே வந்தோம். இப்பொழுது நாட்கள் செல்ல செல்ல கிறிஸ்தவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர் எங்க வரப்போறார், இப்போதைக்கு அவர் வரவே போறதில்ல, இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு 2000 வருஷமா சொன்னவர் அவர் வரவே இல்லை, அதனால அவர் வரப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸா இருந்துராதீங்க. அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால், இப்போ இவ்வளோ நாள் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காம இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றார். அடுத்தது பாருங்களேன், திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். இது என்ன அர்த்தம்? இப்ப மனுஷகுமாரனுடைய வருகை இயேசுவினுடைய வருகையோட எதை கம்பேர் பண்றாருன்னா, ஒரு திருடன் எப்படி வருகிறானோ அது போல மனுஷகுமாரனும் வருவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருடன் வந்து எங்கேயுமே சொல்லிட்டு வரமாட்டான், அப்படிதானே? சொல்லிட்டு வந்தானா அந்த வீட்டு எஜமான்கள் அவங்க வீட்டை கேர்ஃபுல்லா பார்த்துட்டு இருப்பாங்க. திருடன் சொல்லாம தான் வருவான், திருடன் எதிர்பாராத நேரத்துல தான் வருவான். அப்போ அந்த எஜமான்கள், அந்த வீட்டு எஜமான்கள் என்ன பண்ணணும்னா, திருடன் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்கள் எப்பொழுதுமே வாட்ச்ஃபுல்லா விழித்திருக்கிறது போல கிறிஸ்தவர்களாகிய நீங்கள், சீஷர்களாகிய இருக்கிற நீங்கள், அவர் எந்த நேரத்திலையும் வரலாம், ஆகவே நீங்கள் தான் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கலாம். எந்த டைம் வருவாருன்னு தெரியாது, ராத்திரியில இருக்கலாம், பகல்ல இருக்கலாம், இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல கூட இருக்கலாம். ஆகவே நீங்கள் எப்பொழுதுமே விழித்திருந்து ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கலாம். லூக்கா 12:40 வாசிப்போம். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். இப்ப இயேசு உவமையா தானே இதை சொல்றாரு. உங்கள் எஜமான் வந்து தட்டும் பொழுது எப்பவுமே திறப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறதற்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, நீங்களும் சீஷர்களே, இது உங்களுக்கு தான் சொல்றேன், நீங்க எப்பவுமே என்ன பண்ணணும், எந்த நேரத்திலையும் அவர் வருவாருன்னு சொல்லிட்டு நீங்க ஆயத்தமா இருக்கணும், கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க அப்படின்றத ஆண்டவர் இங்க சொல்றாரு. சரியா? அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால சீஷர்களே, பி ப்ரிப்பேர்ட், ஆயத்தமா இருங்க அப்படின்னு சொல்றார். அடுத்த பகுதிக்கு போயிடலாமா? லூக்கா 12:41-48 வரைக்கும். உண்மையுள்ள மற்றும் உண்மையற்ற ஊழியர்கள், ஃபெய்த்ஃபுல் வர்சஸ் அன்ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட்ஸ். முதலாவது அந்த காரியத்தை வாசித்துருவோம். லூக்கா 12:41-42. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த உவமை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ, எல்லாருக்கும் சொல்லுகிறீரோ என்று கேட்டான். எப்பவுமே பேதுரு வந்து ரொம்ப ஸ்மார்ட் பர்சன்ல, எப்பவுமே அவர் கிளாரிஃபைடா இருக்கணும்னு நினைப்பாரு. அதனால இப்ப ஆண்டவர்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. என்னன்னா, இந்த உவமையை சொல்றீங்கல்ல, இது எங்களுக்கு மட்டுமா சொல்றீங்க, இல்லைன்னா எல்லாருக்குமே சொல்றீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா பேதுரு என்ன நினைச்சிருப்பார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய வருகை வந்து ஒருவேளை நம்ம 12 பேருக்கு தான் இருக்கும் அப்படின்னு அவர் நினைச்சிருப்பார் போல. அதனாலதான் இந்த கொஸ்டினை கேட்டிருக்காரு. இயேசு என்ன பதில் சொல்றாரு? அடுத்த வசனத்துல 42ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகம் உள்ள விசாரணைக்காரன் யாவன். இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த காரியத்தை விளக்குவதற்கு சில கலாச்சாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது, திருமணத்தின் போது பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டாருக்கு, மாப்பிள்ளை கூட பிறந்தவ எல்லாருக்கும் படி கொடுக்க வேண்டும் என்ற கலாச்சாரம் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாப்பிள்ளை கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் அவங்க காசு கொடுப்பாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, பணிவிடைக்காரனுக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் வரப்போகிறது, யாரெல்லாம் ஆயத்தமாய் இருந்தார்களோ அன்றைக்கு எஜமான் அவர்களுக்கான பலனை கொடுக்க போகிறார் அப்படின்றத ஆண்டவர் இங்க சொல்றாரு. அப்ப பேதுரு கேட்ட கேள்வி என்ன? இது எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ, எல்லாம் எல்லாருக்கும் சொல்லுகிறீரோ அப்படின்னு கேட்ட உடனே இயேசுவோட பதில் என்ன தெரியுமா? அதாவது உங்களுக்கு மாத்திரம் கிடையாது, நான் வந்து யாரெல்லாம் என்னுடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறார்களோ அவர்களுக்காக இதை சொல்லுகிறேன் அப்படின்றத ஆண்டவருடைய பதில். அடுத்த வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 12,
43, 44. எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். தனக்குள்ளது எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது என்னது? யார் தன்னுடைய எஜமானுடைய சத்தத்தை கேட்டு, எஜமானுக்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் பாக்கியவான்கள், அவர்கள் தான் பிளஸட் அப்படின்னு சொல்லிட்டு, தனக்குள்ளது எல்லாவற்றின் மேலும் விசாரணைக்காரனாக அவனை தான் ஆண்டவர் வைக்க போறார் அப்படின்றத அங்க சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரன் எப்படி இருப்பான் அப்படின்றத ஆண்டவர் சொல்றத பார்க்கலாம். அடுத்த வசனத்தை பாருங்களேன். லூக்கா 12:45. அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டாள். இப்ப இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இங்க இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் ஆண்டவர் சொல்றாரு. அவங்க யாரு? உண்மையற்ற ஊழியக்காரர்கள். அப்ப 2 பேர் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு குரூப் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட்ஸ், இன்னொரு குரூப் அன்ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட்ஸ். அதாவது ஒரு குரூப் வந்து உண்மையுள்ள ஊழியக்காரர்கள், இன்னொரு குரூப் வந்து உண்மையற்ற ஊழியக்காரர்கள். இவங்க 2 பேருக்குமே இயேசு யாருன்னு தெரியும், அவர் வரப்போகிறார் அப்படின்ற விஷயமும் தெரியும். ஆனா ஒரு குறிப்பிட்ட அந்த உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் மட்டும்தான் இயேசுடைய வருகையை அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். ஆனா இன்னொரு குரூப் பாருங்களேன், ஆமா அவர் எங்க வரப்போறாரு, அவர் வரப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன இஷ்டமா இருக்கோ அதை செய்து கொண்டிருந்தார்களாம். இங்க 3 காரியங்களை இயேசு இங்க சொல்றாரு. இது என்னன்னு சொல்லி நான் விளக்குறேன் பாருங்களேன். முதல் காரியம் என்ன சொல்றாரு பாருங்க, வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவத்தை கொடுக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எப்பவுமே நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன், மாய்மால கிறிஸ்தவர்கள், மாய்மாலம் பண்ணாத உண்மையாய் நடக்கிற அந்த கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். அவங்க சொல்லுவாங்க, ஆமா பெரிய பரிசுத்தவான் மாதிரி ஆக்ட் பண்றது எங்களுக்கு தெரியாதாக்கும், நாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்துக்கு வந்தோம், தோ இப்ப வந்துட்டு பெருசா பரிசுத்தவான் மாதிரி ஆக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை உபத்திரவப்படுத்துவார்கள். உபத்திரவப்படுத்துவார்கள்லாம் ஒருவேளை அடிக்காம இருக்கலாம், ஆனா வாயால நம்மளை குறித்து தூஷணமான வார்த்தைகளை பரப்புவார்கள். இதுவும் ஒரு வகையில உபத்திரவம் தானே. அப்ப ஆண்டவருக்கு என்று சொல்லி செயல்படுகிற வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க செய்கிற அந்த வேலைகளை குறித்து குறை சொல்லவும், அதை வந்து தடை பண்ணுகிற இந்த உண்மையற்ற ஊழியக்காரர்களுடைய நிலையை இங்கே சொல்லுகிறார். அடுத்தது பாருங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்களாம், புசித்து குடித்து வெறிக்கவும். ஃபர்ஸ்ட் அந்த புசித்து குடித்த சொல்லிடுறேன் பாருங்களேன். புசித்து குடித்துனா என்ன அர்த்தம்னா, இப்ப நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரின் நாட்களும் நடக்கும் பைபிள்ல சொல்லுது. அவர்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் அதை உணராதிருந்தார்கள்னு போட்டிருக்கு பாருங்களேன். அதே தான். அதாவது புசித்தும் குடித்தும்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவர்கள் சுகபோகமாய் வாழுகிறவர்கள். இவங்க ஊழியக்காரர்கள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் ஆண்டுடைய வருகையை குறித்து கொஞ்சம் கூட கரிசனை இல்லாமல் அவர்களுடைய சுகபோக வாழ்க்கையிலே வாழுகிறவர்கள். எனக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ நான் அனுபவிக்க வேண்டும், ஆண்டவர் கொடுக்கிற நேரத்தை, ஆண்டவர் கொடுக்கிற பணத்தை சுகபோகமான வாழ்க்கைக்கு செலவு செய்கிறவர்கள். இவங்க தான் யாரு? புசித்து குடித்து அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அடுத்தது இன்னொரு வார்த்தை இங்க போடப்பட்டிருக்கு, என்ன பாருங்க, வெறிக்க. வெறிக்க அப்படின்னு சொன்னா இது நமக்கு என்ன ஞாபகப்படுத்துதுன்னா, இப்ப குடிகாரங்களை நீங்க பார்த்துருக்கீங்களா? அவங்க குடிச்சிட்டு எங்கேயாவது ரோட்ல விழுந்து கிடப்பாங்க. நம்ம போய் சொல்லுவோம், நீங்க நேத்து அங்க குடிச்சிட்டு என்ன விழுந்திருந்தீங்க அங்க அப்படின்னா, அப்படியா நான் ஒன்றும் அங்கெல்லாம் போலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கே தெரியாது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய வேளையில குடிகாரங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவாங்க, எங்கேயாவது போய் சண்டை வாங்கிட்டு வருவாங்க. ஒரு பழமொழியே நம்ம தமிழ்ல இருக்குல்ல, குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நைட்டு வந்து கனாப்பினான்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பான் ஒய்ஃப் கிட்ட, ஆனா காலையில எழும்பிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசுவான் பாருங்களேன். ஏன் அப்படின்னா அவனுக்கு என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியாது. அதே மாதிரிதான் இந்த உண்மையற்ற இந்த ஊழியக்காரர்களுடைய குணமும் இருக்கும். அவர்கள் வெறித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க செய்யறது பாவம்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவிற்கு அவருடைய கண்கள் இந்த சுகபோக வாழ்க்கையிலே அப்படியே மறைந்து இருக்கும். உலகத்துல ஃபேமஸ் ஆகணும், உலகத்துல நான் பணக்காரன் ஆகணும், என்னை 4 பேர் நல்லா மதிக்கணும், நான் ஹீரோ மாதிரி இருக்கணும், நான் ஒரு செலிபிரிட்டி மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லி அதே நோக்கத்துல தான் இருப்பாங்களே தவிர, அவர்கள் செய்கிறது பாவம் என்பதை உணராமல் வாழுகிற அந்த கூட்டத்தை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு வெறிக்கவும். அப்ப 3 விஷயம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன்.
வேலைக்காரரையும் வேலைக்காரிகளை அடிக்கிறதுனா என்னது? உண்மையற்ற ஊழியக்காரர்கள் உண்மையுள்ள ஊழியக்காரர்களை துன்பப்படுத்துவது, உபத்திரவப்படுத்துவது, அவர்களுடைய காரியங்களை கேலி செய்வது, அவர்களை பற்றி புறங்கூறுவது, மாய்மாலம் பண்ணிக்கொண்டு மாய்மாலம் பண்ணாதவர்களை பல வகையிலே தூஷணமான வார்த்தைகளை பேசுவது. சரியா? அடுத்தது என்னது? புசித்து குடித்து அப்படின்னு சொல்லும் பொழுது நான் என்ன சொன்னேன்? சுகபோகமாக வாழ்வது, ஐஸ்வர்யமாய் வாழ வேண்டும், இந்த தேசத்துக்கு போகணும், அந்த தேசத்துக்கு போகணும். ஆனால் என்ன சொல்லிக்குவாங்கன்னா, நான் ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அவர்கள் என்னெல்லாம் மேக்சிமம் என்ஜாய் பண்ண முடியுமோ தங்களுடைய வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணிட்டு ஆண்டவருடைய லேபிள் அங்கே குத்தி வச்சிருவாங்க. அடுத்தது வெறிக்கிறவர்கள் அப்படின்னா அவர்களுக்கே அவங்க பாவம் செய்கிறாங்க அப்படின்ற உணர்வற்று வாழ்வார்கள். இப்படிப்பட்ட கூட்டத்தை பார்த்து தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு. ஆனால் இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இயேசு யாருன்னு தெரியும், இவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆண்டவருடைய வருகைன்னு தெரியும். ஆனால் கொஞ்சம் கூட அந்த எண்ணம் இல்லாமல் வாழுகிற அவர்களை பார்த்து தான் அந்த உண்மையற்ற ஊழியக்காரர்கள் என்று சொல்லி இயேசு இங்கே எக்ஸ்பிளைன் பண்றார். தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 12:46-47. அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து இவர்கள் நினையாத நேரத்தில் வரப்போறாரு, அறியாத நேரத்தில் வரப்போறாரு. அப்போ ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து என்ன பண்ணுவாராம்? இவர்களை ஜட்ஜ் பண்ணுவார், நியாயம் தீர்க்க போகிறார். எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு? இவர்களை கடினமாய் தண்டிக்க போகிறார், நரகத்திலே தள்ள போகிறார். ஏன் அப்படின்ற ரீசன் அடுத்த வசனத்துல சொல்லியிருக்காரு. என்னதுன்னா, இவர்கள் வந்து பிரசங்கம் பண்ணாததுனால, இல்லைன்னா அற்புத அடையாளங்களை செய்யாததுனால, வர்ஷிப் கான்சர்ட் நடத்தாததுனால, இந்தந்த ப்ரோக்ராம்ல இப்படிலாம் பண்ணாததுனாலன்னு போடல, தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படியும் செய்யாமல் இருந்த ஊழியக்காரன்னு போட்டிருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எஜமானுடைய சித்தத்தை செய்வதுதான் ஊழியக்காரனுடைய வேலை. மத்தேயு 7:21-22 மறக்கவே கூடாது. நீங்க பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்யாதபடிக்கு என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவனை பார்த்து நான் உங்களை அறியேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வாராம். அவங்க சொல்லுவாங்களா, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனங்களை உரைத்தோம் என்று சொன்னாலும் ஆண்டவர் சொல்வாராம், நான் உங்களை அறியேன். அப்ப ரொம்ப கிளியரா இங்க ஆண்டவர் சொல்றாரு, இவனுக்கு எஜமானுடைய சித்தம் தெரியும், இவன் தெரியாம பண்ணல, தெரிஞ்சேதான் பண்றான். ஆனா அவனுக்கு இந்த உலகத்தின் மயக்கத்தினால், உலகத்தின் சுகபோக வாழ்க்கையினால இதை ரொம்ப ருசிச்சு இந்த பாவத்துக்குள்ள அவன் விழுந்ததுனால அவன் வெறித்து, அவன் அதை குறித்து பொருட்டாக நினைக்காமல் ஆயத்தமாய் இராமல் அவருடைய சித்தத்தை செய்யாததுனால அவனுக்கு என்னவா அநேக அடிகள் கிடைக்கும், பயங்கரமான தண்டனை உண்டாகும் என்பதை சொல்லுகிறார். அதே அடுத்த வசனத்தை நீங்க பாருங்க, 48ஆம் வசனம். அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். இப்ப பாருங்க, யாக்கோபுல ஒரு அருமையான ஒரு வசனத்தை ஒரு எச்சரிப்பாக யாக்கோபு நிருபக்காரன் எழுதுவார். அதிக ஆக்கினை அடைவோம் என்று உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாருக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவர்களிடத்துல அதிகம் கேட்கப்படும். அக்கௌண்டபிலிட்டி ஆண்டுடைய சமூகத்துல இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஒருவேளை மேடையில போய் மைக்க பிடிச்சிட்டு எல்லாருக்கும் பயங்கரமா பிரசங்கம் பண்ணி நிறைய அப்ரிசியேஷன்லாம் வாங்கி பெரிய பிரபலமாக மாறலாம். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் இருப்போமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், யாருக்கு அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களிடத்துல மனிதர்களே அதிகம் எதிர்பார்க்கிறார்களே, நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தா அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். சரியா? அடுத்த பகுதிக்கு போயிடலாமா? லூக்கா 12:49-53 வரை. இதற்கு ஒரு தலைப்பு கொடுத்துடலாம், சமாதானம் அல்ல பிரிவினை, நாட் பீஸ் பட் டிவிஷன். வாசிக்கலாம். லூக்கா 12:49. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வசனத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இயேசு எதற்காக வந்தாராம்? அக்கினியை போட வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அந்த அக்கினி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்னெல்லாம் நம்ம யோசிக்கணும், எந்த டைமென்ஷன்லலாம் பார்க்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதலாவது அக்கினி அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, இயேசு யூதர்கள் மத்தியில் வரார்.
யூதர்களுக்கு தான் முதலாவது ரட்சிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறார். ஆனால் இந்த யூதர்களோ இயேசுவை அசட்டை பண்ணி அவரே சிலுவையிலே அறைந்து விடுகிறார்கள். அதனால யூதர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பாக முற்றிலும் அழிக்கப்பட போகிறார்கள். அக்கினி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது இது யூதர்களுடைய நியாய தீர்ப்பை அது குறிக்கிறது. இன்னொரு பக்கத்துல நம்ம பார்த்தோம், இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இப்பொழுது கொஞ்ச நாட்களிலே பாடுபட்டு மரணம் அடைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி பரமேறி செல்ல போகிறார். அவர் சொன்னார், நான் பரமேறி சென்ற பிற்பாடு உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்ப போகிறேன் என்று சொல்லி சொன்னார். அப்ப தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது எப்படி வந்தார்? அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. அப்ப அக்கினி போல அந்த நாட்களிலே அவர் இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒருவேளை ஆண்டவர் அக்கினின்னு இந்த இடத்துல சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய அந்த அபிஷேகத்தை சொல்லியிருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஞாபகத்துல வச்சுக்கணும். மூன்றாவதாக ஒன்று, இப்ப இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்து அவர் மறுபடியுமாக உயிரோட எழும்பின பிற்பாடு இந்த சுவிசேஷமானது ஒரு தீ போல உலகமெங்கிலும் அது பரவ போகிறது. தீ கொஞ்சம் ஒரு இடத்துல நம்ம மூட்டி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அது ஃபுல்லாக பற்றி எரிந்துரும்ல. இப்போ காட்டு தீலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அது தொடங்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த காடு ஃபுல்லாக தீ திடீர்னு பரவிடும்ல. அதே மாதிரி தான் என்னுடைய சுவிசேஷம் அக்கினியை போல எல்லா இடங்களிலும் பரவ போகிறது என்பதை ஆண்டு சொல்லலாம். அப்போ மூன்று விஷயம், இயேசுவை நிராகரித்த யூதர்களுடைய அந்த அழிவை ஒருவேளை இது குறிப்பிடலாம். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகள் போல அவர் இறங்கினாரே, அதுவாக இருக்கலாம். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் அக்கினியை போல இந்த பூமி எங்கும் பரவ போகிறது என்பதற்கு அடையாளமாக ஆண்டு சொல்லியிருக்கலாம். தொடர்ந்து அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசு இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, அது இப்பமே நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நான் அதுக்கு தான் வந்தேன். இந்த பூமியிலே வந்து இந்த மனுக்குலத்தை எப்படியாவது மீட்க வேண்டும் என்று சொல்லி நான் வந்திருக்கிறேன். ஆகவே அது இப்பொழுதே நடந்துருச்சுன்னா அநேக ஜனங்கள் இதன் மூலமாக விடுதலை பெற போகிறார்கள். அதுதான் என்னுடைய சந்தோஷம் என்றே அவர் நினைக்கிறார். எபிரேய நிருபக்காரன் ஒரு வசனத்தை சொல்றாரு, 12:2, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அப்ப ஆண்டவர் என்னதான் அவர் பாடுபட்டு கஷ்டப்பட்டு அவர் மரித்தாலும் அவர் சொல்றாரு, எனக்கு முன்பாக இருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு நான் அவமானத்தை எண்ணாமல் நான் சிலுவையை சகித்து கொண்டேன். எதற்காக என்று சொன்னால் நீங்களும் நானும் மீட்படைவதற்காக. இதுதான் இயேசுவினுடைய விருப்பம் என்பதையே அவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கலாம். அதான் இங்க சொல்றார், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்றத ஆண்டு சொல்றார். பாருங்களேன், அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா 12:50, ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இப்ப அந்த முழுக வேண்டிய ஸ்நானம்ன்றது அவர் படப்போகிற பாடை அவர் குறிக்கிறார். அந்த பாடை சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, இதனால நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அதுதான் இப்ப எபிரேயர் நம்ம வாஸ்தவம்ல, திரும்பி கூட அதை வாஸ்து காட்டுறேன் பாருங்களேன், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12:2 பாருங்க, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். அவர் எவ்வளோ நெருக்கப்பட்டிருப்பார், சிலுவையை சகிச்சார்ல. ஏன் அப்படின்னு சொன்னா அவர் தேவனுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பதற்காக. அவர் சீக்கிரம் நடந்துடக்கூடாதா என்று சொல்லி அவர் நெருக்கப்படுகிறாராம். அதை தான் இந்த வசனம் சொல்லுது. தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 12:51-52, நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படியெனில் இது முதல் ஒரே வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள், 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். 53 வாசித்துறேன். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். இப்ப இயேசு கிறிஸ்து யோவான் 14:27 நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். இயேசு என்ன சொல்றார்னா, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசு எதற்கு வந்தார்? சமாதானத்தை கொடுக்க வந்தார். இயேசுவுக்கு ஒரு பெயர் உண்டு, யெகோவா ஷாலோம். ஷாலோம் அப்படின்னு சொன்னா என்னது? சமாதானம் சொல்லி அர்த்தம். இவருக்கு சாலேமின் தேவன் என்று சொல்லி அர்த்தம். சாலேமின் தேவன்னா சமாதானத்தின் தேவன். ஆனா இந்த இடத்துல சொல்றாரு, நான் சமாதானத்தை கொடுக்க வரல, நான் பிரிக்க தான் வந்தேன்னு சொல்றாரு. என்னது இது? கான்ட்ராஸ்டா பேசுறாரு. அவர் ஏன் பிரிக்கணும்? அவர் எதுக்கு பிரிக்க வரணும்?
அவர் சமாதானத்தை தானே கொடுக்க வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். இதை நான் விளக்கப்படுத்த விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணமாக ஒரு குடும்பத்துல கணவன் மட்டும்தான் ரட்சிக்கப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன். கணவன் மட்டும் ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தை யோசித்து பாருங்க. எப்ப பார்த்தாலும் மனைவி கணவனுக்கு விரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். பிள்ளைகள் அவருக்கு விரோதமா செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். ஜப வாசனையே இருக்காது. வேதத்தை படிக்கவே மாட்டாங்க. அவர்கள் வேதத்தை எதிர்க்கிற கூட்டமாக இருப்பார்கள். அப்ப இதன் மூலமாக கணவன் மிகவும் உபத்திரவப்படுத்தப்படுவார். அப்ப அந்த குடும்பத்துல பிரிவினை வந்துருச்சா? இதே இது ஒருவேளை மனைவி ரட்சிக்கப்பட்டு கணவனும் பிள்ளையும் ரட்சிக்கப்படாம இருந்தா என்ன நிலைமை இருக்கும்? மனைவியை குற்றம் சாட்டி கொண்டே இருப்பார்கள். அப்பாவும் பிள்ளைகளும் ஒன்னா சேர்ந்துப்பாங்க. மனைவியை, நீ என்ன வேற வேலையே இல்லையா உனக்கு? எப்ப பார்த்தாலும் ஜபம் ஜபம்னு ஓடுற, என்னத்தை கண்ட நீனு? எல்லாரும் மாதிரி நீயும் இருக்க வேண்டியதானே, இந்த வாழ்க்கையை நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு பிரிவினை வருதா? அப்போ இதை தான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக நிற்கிற யாராய் இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த உலகத்தாரால் பகைக்கப்பட்டுதான் ஆக வேண்டும். ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் 15, 18, 19 வாசிக்கிறேன். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. பாத்தீங்களா எவ்வளோ கிளியரா ஆண்டவர் போட்டிருக்கிறார்ல. இப்போ யாராவது உங்களை பகைக்கிறாங்களா? நீங்க ஆண்டவருக்கு உண்மையா நடக்கிறீங்க, கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் சரியா இருக்கணும்னு சொல்லி தீர்மானித்து அவருடைய உதவியை நாடி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் உங்களை எல்லாரும் பகைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதை குறித்து கவலைப்படாதீங்க. அதை தான் இங்க இயேசு சொல்றாரு. என்ன சொல்றாரு? உலகம் உங்களை பகைச்சதுன்னா அதை பத்தி பயப்படாதீங்க, என்னையும் தான் உலகம் பகைச்சது. நீங்க ஏன் உங்களை பகைக்குது தெரியுமா? நீங்க உலகத்தாரா இருக்கல, அதனாலதான் உங்களை பகைக்குது. இப்ப கிறிஸ்தவர்களே சில ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிற கிறிஸ்தவர்களை பிடிக்காதுல்ல. ஏன் அப்படின்னா அவங்க ஆடம்பரமா இருப்பாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செய்வாங்க, எல்லாரோடையும் காம்ப்ரமைஸ்டா இருப்பாங்க, சத்தியத்தை விற்று போடுவாங்க. அப்ப அங்க திரளான ஜனங்களும் இருப்பாங்க, இவங்கள மாதிரி ஒத்த ஊழியக்காரர்களும் அவங்களோட கூட கை கோர்த்து கொள்வாங்க. சொற்பமானவர்கள் தான் ஆண்டவருக்காக உண்மையா இருக்கிற கூட்டம். பயப்படாதே சிறு மந்தையே அப்படின்னு போட்டிருக்குல்ல. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பகைத்து கொண்டே தான் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஆமா அந்த காலத்துல இருக்கிற மாதிரி இன்னும் மாத்திக்காம இப்படியே இருந்தா எப்படி, டெக்னாலஜிலாம் மாறிடுச்சு, இன்னும் மாறவே மாட்டேங்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குற்றம் சுமத்தி கொண்டே இருப்பார்கள், பகைத்து கொண்டே இருப்பார்கள். அதனால நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. உங்களை எனக்காக சொல்லி நான் வேறு பிரித்து வைத்திருக்கிறேன். நீங்க ஒருவேளை தனியா விடப்பட்டிருக்கலாம், அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க குடும்பம் உங்களை பகைக்கலாம், அதை பத்தி கவலைப்படாதீங்க. நான் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தோம் நான் உங்களோடு கூட இருந்து நான் வழி நடத்த போகிறேன், நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த பகுதியில கற்றுக் கொடுக்கிறார். அடுத்த பகுதிக்கு போயிடலாமா? லூக்கா 12, 54 56 வரைக்கும் காலங்களை விளக்குதல், இன்டர்பிரட்டிங் த டைம்ஸ். வாசிக்கலாம். லூக்கா 12, 54, 55. பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியாகும். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியாகும். இப்போ மத்திய கிழக்கு நாடுகள்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இஸ்ரேல் போன்ற நாடுகள்லாம் ஒரு குறிப்பிட்ட சீசன்ஸ் இருக்கும். அந்த சீசன்ஸை ஈஸியாக அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா கணித்து விடுவார்கள், வானத்தை பார்த்தே சொல்லிடுவாங்க. இப்போதான் நமக்குலாம் கிளாக்கு வாட்ச்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. கிளாக்கு வாட்ச்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விவசாயம்லாம் பண்ணுறவங்க, மற்ற தொழில்களை செய்கிறவர்கள், அவர்கள் வானத்தை பார்த்தே இந்த டைம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டெய்லி அதை பார்த்து 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 இந்த டைம்ல இது நடக்கும் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிந்திருக்கும். அதனால எளிதாக அதை கணித்து விடுவார்கள். நம்ம கூட திடீர்னு சொல்லிட்டு வெயில் அடிச்சிட்டு இருக்கு, அப்படியே வெயில் கொஞ்சமா மங்கி அப்படியே கருமேகம் வரும்பொழுது நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? ஓ மழை பெய்யுது போல அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி தான் இயேசு நாட்கள்ல இருந்த அந்த பரிசேயர்கள், அந்த மத போதகர்கள், அந்த ஜனங்கள்லாம் ஈஸியா வானத்தை பார்த்தே அது என்ன கிளைமேட் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு 56ஆம் வசனத்துல, மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானியாமற் போகிறது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வானம் கருமையாச்சுன்னா மழை வருதுன்னு சொல்றீங்க, பயங்கரமா வெளிச்சமா இருந்ததுன்னா பயங்கர வெயிலுன்னு சொல்லி நினைக்கிறீங்க, காலத்தையெல்லாம் கரெக்டா நீங்க நிதானிக்கிறீங்களே,
ஆனால் இந்த காலத்தை நீங்கள் நிதானியாமற் போனது என்ன அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, மனுஷகுமாரனாகிய நான் உங்கள் மத்தியிலே மேசியாவாய் வந்திருக்கிறேன். உங்களுக்கு நான் நிரூபிக்கும் வகையில் எத்தனையோ அற்புத அடையாளங்களை செய்துவிட்டேன். இதுவரைக்கும் சரித்திரத்தில் நடக்காத நிறைய விஷயங்களை உங்கள் மத்தியிலே நான் நிகழ்த்தி விட்டேன். குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினேன், குருடர்களை பார்வையடைய செய்தேன், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினேன். எல்லாத்தையுமே செஞ்சிருந்தும் இன்னுமே நான் தான் மேசியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் நிதானிக்க முடியலையே. மாயக்காரரே, மாய்மாலம் பண்ணுகிற கூட்டமே, நடிக்கிற கூட்டமே என்று சொல்லி ஆண்டவர் மிகவும் கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கலாம். கடைசி பகுதிக்கு பேர்லாம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்திலிருந்து 59ஆம் வசனம் வரைக்கும். காலம் கடப்பதற்குள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள். செட்டில் மேட்டர்ஸ் பிஃபோர் இட்ஸ் டூ லேட். வாஸ்தலாம் லூக்கா 12:57. நியாயம் என்னதென்று நீங்களே தீர்மானியாமல் இருக்கிறது என்ன? நீங்களே சொல்லுங்க, நியாயமா சொல்லுங்க. உங்களுக்கு இந்த கிளைமேட் எல்லாம் சொல்ல தெரியுது எல்லாமே, நீங்க சொல்லுங்க, நீங்க பண்றது நியாயமா நியாயம் இல்லையா, நீங்க பேசுங்க இப்ப அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு சொல்றாரு. லூக்கா 12:58-59. உனக்கு எதிராளியானவன் உன்னை அதிகாரியின் இடத்திற்கு கொண்டு போகிற போது வழியிலே தானே அவனிடத்திலிருந்து விடுதலையாகும்படி பிரயாசப்படு. இல்லாவிட்டால் அவன் உன்னை நியாயாதிபதிக்கு முன்பாக கொண்டு போவான். நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்பு கொடுப்பான். சேவகன் உன்னை சிறைச்சாலையில் போடுவான். நீ கடைசி காசை கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த 58-59 வசனம் எதை குறிக்கிறதுனா, கடைசி நாட்களிலே தேவன் கொண்டு வர போகிறதான நியாய தீர்ப்பை குறிக்கிறது. ஆண்டவர் இப்பொழுது உருவகமாக, அந்த இமேஜரியாக சட்ட ரீதியான ஒரு காரியத்தை இங்கே சொல்லி கொடுக்கிறார். அதாவது ஒருவர் குற்றம் செய்வார்கள் என்று சொன்னால் அவங்க என்ன பண்ணப்படுவாங்க? கோர்ட்டில் போய் நிறுத்தப்படுவார்கள். கோர்ட்டில் நிறுத்தப்பட்ட உடனே அந்த ஜட்ஜ் சாட்சிகள்லாம் வச்சு அவருக்கு தண்டனையை அவர் கொடுப்பார். தண்டனையை கொடுத்த பிற்பாடு அந்த தண்டனையை அவன் நிறைவேற்றுவதற்காக சேவர்கள் கூட்டிட்டு கொண்டு போய் அவனை சிறையிலே அடைப்பார்கள். சிறையிலே அவன் முழுமையாக அந்த காசை கொடுத்து தீர்க்கும் மட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில வேளை ஃபைன் போட்டிருப்பாங்க, அந்த ஃபைனை கொடுக்கணும். இல்லாட்டா அந்த தண்டனையை அனுபவித்து தீர்க்கும் மட்டும். அவன் சும்மா விடுவானா? விடவே மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஊழியக்காரர்களே, உண்மையற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? மாய்மாலம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களா? நீங்களும் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று ஆயத்தப்படுகிறதில்லை, ஆயத்தப்படுகிறவர்களையும் விடுகிறதில்லை. ஒரு நாள் நிச்சயமாய் வரப்போகிறது. அந்த நாளிலே நீங்கள் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிறுத்தப்பட போகிறீர்கள். அந்த நாளிலே அவர் உங்களை நியாயம் தீர்க்க போகிறார். அவர் நியாயம் தீர்ப்பார் என்று சொன்னால் நீங்கள் அந்த தண்டனையிலிருந்து தப்பி போக முடியாது. உங்களுக்கு கடைசியாக நரகம்தான் கிடைக்கும் அப்படின்றதை ஆண்டவர் இங்கே மிக உறுதியாக சொல்லுகிறதை பார்க்கலாம். அதற்கு முன்னால இப்போ உலகத்தில் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த சான்ஸ்லேயே நீங்கள் என்ன பண்ணிருங்கன்னா, உங்கள் குற்றம் குறைவுகள்லாம் நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி அவர் பக்கமாக திரும்பிடுங்க. வழியிலே நீங்கள் சீர் செய்து விடுங்கள். அதை தான் இங்கே சொல்றாரு. என்ன சொல்றாரு? உனக்கு எதிராளியானவன் உன்னை அதிகாரியின் இடத்திற்கு கொண்டு போகிற போது வழியிலே தானே அவனிடத்திலிருந்து விடுதலையாகும்படி பிரயாசப்படு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்துறதுக்கு முன்னாலேயே நீ உன் எதிராளி கிட்ட இருக்கிற அந்த பிரச்சனையை தீர்த்துக்கோ, உன்னுடைய கேஸை வாபஸ் வாங்கிக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே ஆண்டவருடைய பாதத்துக்கு வந்துரு, மனம் திரும்பிரு அப்படின்னு அர்த்தம். ஒரே வேர்டில் சொன்னோம்னா ரிப்பென்ட், மனம் திரும்பு. இல்லாட்டி நீ ரிப்பென்ட் பண்ணலனா உன்னுடைய டெஸ்டினேஷன் என்ன, உன்னுடைய முடிவு என்னன்னா நரகம் தான் அப்படின்றத சொல்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் மிக முக்கியமான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை 2000 ஆண்டுகள் துவங்கும் பொழுதே ஆதி திருச்சபையினர் இயேசு வரப்போகிறார் என்ற ஆசையோடு கூட ஏக்கத்தோடு வாழ்ந்தது உண்மைதான். அதற்கு பிற்பாடு வந்த நிறைய பரிசுத்தவான்கள் இயேசு வரப்போகிறார் என்று சொல்லி ஆயத்தமாய் இருந்தது உண்மைதான். ஆனால் ஆணித்தரமாய் சொல்ல முடியும், நாம் இந்த கடைசி காலத்திற்கு வந்துவிட்டோம். இதுதான் கடைசி காலம். ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய காலத்திலேயே அவருடைய வருகை இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த உலகம் பல வகையிலே ஆண்டுடைய வருகைக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. நான் 2 விஷயத்தை உங்களுக்கு கடைசி காலத்தின் போதனைகள் அப்படின்ற போது சொல்லி கொடுத்தேன். ஒன்று, நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் நடக்கிற காரியம் பார்த்தீங்கன்னா, 1 வேர்ல்ட், 1 ரிலீஜியன், 1 காயின், 1 கரன்சி, இப்படி எல்லாமே ஒன்று என்று வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
அந்தி கிறிஸ்துவுக்கு இந்த உலகம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டுக்கு மாறுது பார்த்தீங்களா? அந்த பார் கோட்ஸ் வச்சு தான் எல்லா இடத்துலையுமே வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். இந்த சிப்லாம் எல்லா இடங்களையும் உருவாக்கப்பட்டு சிறு பிள்ளைகளுக்கே அதை பொருத்தி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எதற்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா, அந்தி கிறிஸ்து வரப்போறான். அது மாத்திரமல்ல, இன்னொரு பக்கம் நான் யாரை பார்க்கணும்னு சொன்னேன்? யூதர்களை பார்க்க வேண்டும். யூதர்கள் 3வது தேவாலயத்தை கட்டுவதற்கு மிக தீவிரமாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை கட்ட ஆரம்பிக்கப்படும் முன்பாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அப்படின்றதான் நிச்சயம். அப்ப புறஜாதிகளா இருக்கிற நமக்கு இந்த 2000 ஆண்டுகளை கொடுத்திருக்கிறார். இந்த 2000 ஆண்டுகள் கிருபையின் காலம் என்று சொல்லப்படுகிறது. இயேசு சிலுவைக்கு சென்றதின் மூலமாக தான் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இப்ப நம்முடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, அவர் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அதன்படி நடந்து அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாற வேண்டும். இதற்காக தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே ஊற்றப்பட்டார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு எப்படி ஆயத்தமாக வேண்டும் அப்படின்னு சொன்னா, முதலாவது பைபிள் படிக்கணும். அடுத்தது ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும். கனி கொடுக்கிற வாழ்க்கை அப்படின்றது என்னன்னா, நம்முடைய மாம்ச கிரியைகளை நாம் விட்டுவிட்டு கிறிஸ்துவின் அந்த சுவாபத்தை, ஆவியின் கனியை நாம் பெற்று வாழ்வதுதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. அதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிற வாழ்க்கை. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த பாடத்தை நான் நிறைவு செய்கிறேன். எப்படி பவுல் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாகி கொண்டிருந்தார் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரே ஒரு வேத பகுதியை உதாரணமாக காண்பித்து நம்ம முடிக்க போறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9-12 வரைக்கும். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்திலே வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதையே நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அப்போ இந்த இடத்துல நான் ஒரு சில காரியங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் வேதம் சொல்லும் பொழுது அவர் எப்படி அறிமுகப்படுத்தப்படுகிறார்? சவுல் என்று சொல்லி. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே அவருடைய பெயர் வந்து விடுகிறது. ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கு, ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் மரித்ததற்கு இந்த சவுல் தான் ஒரு காரணமாக இருந்தார். சவுல் என்ற வாலிபனுடைய பாதத்துல தான் ஸ்தேவானுடைய உடைகளை வந்து வைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் எந்த சவுல் நியாயப்பிரமாணத்தின் மீது இருந்த பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினாரோ, அதே சவுலை ஆண்டவர் தமஸ்கு வீதியிலே அவர் போகும் பொழுது அவரை தொட்டார். சபையை மிகவும் துன்பப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த அதிகாரிகிட்ட போய் அவன் நிருபங்களை பெற்றுக்கொள்வதற்காக போகிறான். அந்த டைம்ல ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனை தொடுகிறார். தொட்ட மாத்திரத்திலே அவன் அந்த குதிரையிலிருந்து என்ன பண்ணிடுறான்? கீழே விழுந்து அவன் ஒரு கேள்வியை கேட்கிறான். என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? உன்னை ஆண்டு சொல்றாரு, நீ போய் புறஜாதிகளுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவி என்று சொல்றார். இந்த சவுல் என்ற அந்த பவுல் அவர் லேஸ்பட்ட ஆள் கிடையாது. அவர் பன்மொழி பண்டிதர். நிறைய லாங்குவேஜஸ் அவருக்கு தெரியும். அவர் யூதன், அவர் எபிரேயன். இவருடைய பட்டியல் 3 இதற்கு ஆரம்ப வசனங்களை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நான் யூதன், நான் பரிசேயன் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை தன்னுடைய மேன்மைகளெல்லாம் அங்க சொல்லியிருப்பார். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் எல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்வாரு, எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, இவர் ரோமன் அப்படின்னா அந்த காலத்துல ரோம சிட்டிசனா மாறதுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ யாராவது ஒருத்தர் அமெரிக்கா தேசத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கு முண்டி அடிச்சுட்டு அங்க போறாங்க அப்படின்னு சொன்னா, எப்படியாவது கிரீன் கார்டு வாங்கிடணும்னு போவாங்க. இப்போ இங்க இருந்து வேலைக்காக போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க போயிட்டு கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணி எப்படியாவது கிரீன் கார்டு வாங்கி அமெரிக்காவுடைய குடிமகளாக மாறணும்னு துடிக்கிறாங்க. இப்போ ரீசண்டா ட்ரம்ப் வந்து ரொம்ப ஒரு கேவலமா ஒரு இது போஸ்ட் போட்டிருந்தார். என்ன அப்படின்னு சொன்னா, ஆசிய தேசத்திலிருந்து அநேகர் வந்து பிரெக்னெண்ட்டாக அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கே போய் பிள்ளையை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக
அந்த அமெரிக்க தேசத்தின் குடியுரிமையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள்னு போட்டிருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவ்வளோ கிரேஸ், நான் அமெரிக்கா போகணும், அமெரிக்காவுடைய அந்த கிரீன் கார்டை வாங்கணும்னு அவ்வளோ கிரேஸ். அதே மாதிரி தான் ரோமன் அப்படின்ற சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். நிறைய பைசா செலவு பண்ணணும், நிறைய அப்ளை பண்ணி நிறைய ஸ்டேஜஸ்லாம் அவங்க வரணும். ஆனால் பவுல் அந்த ரோம குடியுரிமையை பெற்றிருந்தார். அதனால தான் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், நான் ரோமன் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ விஷயங்களை பெற்றிருந்த பவுல் அவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவுக்காக, கிறிஸ்துவுக்குள் நான் இருப்பதற்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டமென்று விட்டுவிட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அதாவது விட்டேன் அப்படின்னும் போது அது என்னது, பாஸ்டென்ஸ், கடந்த காலம். எண்ணுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ரெசன்ட் டென்ஸ். நான் அந்த காலத்தில் விட்டேன்னு சிலர் சொல்லிகிட்டே இருப்பாங்கல்ல, அது மாத்திரம் இல்லை, விட்டது மாத்திரம் இல்லை, இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்கார். எல்லாவற்றையும் குப்பையாக தான் எண்ணுகிறார். பணம், பொருள், படிப்பு, அந்தஸ்து, எவ்ரிதிங் எல்லாத்தையும் குப்பையா என்றார். அப்போ 3 பாயிண்ட் இங்கே பவுல் சொல்கிறாரு எப்படி அவர் ஆயத்தமாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று நான் காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கிறிஸ்து அப்படின்னா வசனத்திற்குள் அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? கிறிஸ்துனா மேசியா, ஆனால் கிறிஸ்துவுக்கு இன்னொரு நேமே வார்த்தையானவர். அப்போ இந்த பைபிள்குள்ளே இருக்கணும் அப்படின்னா எல்லாரும் போய் பைபிளில் போய் மூடி உட்காந்துக்கணும்னு கிடையாது. வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள்னு அர்த்தம். சரியா? வேற யாருமே கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள். நிறைய பேர் என்ன யோசித்துக்கிறோன்னா, நல்லா நான் டெய்லி ஜோம் பண்ணுறேன், சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிறேன், அதனால ஆண்டருக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள்னா வசனத்துக்குள் இருப்பவர்கள். வசனத்துக்குள் இருப்பவர்கள்லாம் என்னென்னா, வசனத்தை முறையாக படித்து அதன்படி வாழுகிறவர்கள் தான் வசனத்துக்குள் இருப்பவர்கள். அப்போது இவருடைய முதல் ப்ரையாரிட்டி என்னவா இருந்துச்சு அப்படின்னா, கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறதுக்கு வசனத்துக்குள் இருந்தார். அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், வசனத்துக்குள் இருக்கணும். ரெண்டாவது என்ன சொல்கிறாரு இதே பகுதியில், எப்படியாவது கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை நான் தகுதியாக மாறிடணுமா. என்ன இருக்குதோ இல்லையோ, எனக்கு இந்த உலகத்தில் எது கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, நான் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவனாக மாறிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம், முதல் உயிர்த்தெழுதலை குறித்து பவுல் தான் எழுதுறார். அந்த கால சத்தம் கேட்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நல்லா உங்களுக்கு விளங்குச்சா? அப்போ ஆண்டவர்கிட்ட இவர் கேட்குறாரு, எது நடக்குதோ இல்லையோ ஆண்டவரே, எப்படியாவது உம்முடைய உயிர்த்தெழுதலில் பங்கடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறார். மூன்றாவதாக, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதையே பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர வேண்டும். இது என்ன அர்த்தம், எனக்கு நான் ஆண்டவர் இந்த நியமித்த ஒன்றை நான் கடைசி வரைக்கும் விடாம பின்தொடர்ந்து கொண்டே இருப்பேன். விசுவாசத்தை துவக்கினவர் அவர், விசுவாசத்தை முடிக்க போகிறவரும் அவர். அந்த என்னை அழைத்த அழைப்பை நான் கடைசி வரைக்கும் உண்மையாயிருந்து அவருக்கு ஆயத்தமாவேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார். அப்போ இந்த பாடத்திலிருந்து நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம கற்றுக்கொள்கிறோம், ஆண்டவர் நமக்கு இந்த டைமை கொடுத்துருக்கிறார். இந்த டைமில் நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நல்ல நேரம். ஆகவே ஒரு நாளும் நம்ம இந்த டைமை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நம்முடைய லட்சியம் எல்லாம் என்னென்னா, அவருடைய வார்த்தையை படித்து 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 அவரை போல் மாறி, அவருக்காக கனி கொடுத்து, அவருக்கு ஒத்த சாயலாய் மாறி, நாம் மாத்திரமல்ல நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை அவருக்குள்ளே நாம் மாற்றும்படியாக அந்த வசனத்துக்குள்ளே அவங்களையும் வர வைக்கணும், அவர்களையும் இயேசுவை போல மாற்றணும், அவர்களையும் கடி கொடுக்க வைக்க வேண்டும். இதுதான் நம்முடைய குறிக்கோளாகவும் இருக்கணும். சரியா? அப்போ இன்றோடு கூட லூக்கா 12ஆம் அதிகாரத்தை முழுமையாக படிச்சிட்டோம். இனி வர வாரங்களில் அடுத்த அதிகாரத்தை நம்ம படிக்க போகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின உடைய சத்தியமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உடைய வருகைக்கென்று ஆயத்தமாக வேண்டும் என்ற தலைப்பின் கீழே பல கோணங்களிலே பல சத்தியத்தை கர்த்தாவே நீர் கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. இதை வெறும் நாங்கள் ஆண்டவரே படிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் உடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட கிருபை தாங்கப்பா. நீர் என்ன விரும்புகிறீரோ அந்த பாதையிலே நாங்கள் நடந்து ஆண்டவரே உம்மை சந்திப்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக எங்களுக்கு கிருபை தாங்க. எப்பொழுதும் எங்களுடைய அறை கட்டப்பட்டதாகவும் எங்களுடைய விளக்கு எரிகிறதாகவும் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் ஆண்டவரே அந்த உண்மையற்ற ஊழியர்களைப் போல உம்முடைய வருகை குறித்து எண்ணமில்லாமல் வாழாமல் ஆண்டவரே எப்பொழுதும் உடைய வருகையை எதிர்நோக்கி இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. துதி கன மகிமை அவமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.